நான் உங்களை அமைச்சு ஜோனா பேசுறேன். இன்னைக்கு நான் பூண்டு ஊறுகாய் செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்திரத்துல பூண்டு கொட்டிக்கணும். கொட்டிட்டு 1/4 கிலோ பூண்டு எடுத்துட்டு, நான் பூண்டு ஊறுகாய் செய்யும்போது பச்சை வாசனை வரும். அதனால கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றணும். 1/4 டம்ளர் தண்ணி. அது கொஞ்சம் வெந்து ட்ரையா இருக்கும் ஆகணும், தண்ணி இருக்கக்கூடாது. அப்பதான் ஊறுகாய் நல்லா இருக்கும். ஸ்டவ் பற்ற வச்சு அது வேகட்டும். நம்ம இப்போ பூண்டு ட்ரை ஆயிடுச்சு. அதை பருப்பு வச்சு நசுக்கிக்கலாம். கொஞ்சம் இப்போது வெந்ததை நசுக்கிக்கலாம். ட்ரையாக இருக்கணும். தண்ணி இருந்ததுன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானோன்னா நசுக்கி வச்ச பூண்டு வச்சு கொஞ்சம் வதக்கணும். அந்த வெந்தயம், கடுகு, கடலைப்பருப்பு அது 2 டீஸ்பூன் போடணும். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிளறிக்கணும். ஸ்லோவாக வச்சுட்டு கிளறிட்டு வினிகர் எல்லாத்துக்கும் ஊற்றணும். ஏன்னா இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஊறுகாய். வினிகர் எவ்வளோ ஊற்றுறீங்க? சின்ன டம்ளரில் 1/4. சுவையான பூண்டு ஊறுகாய் ரெடி. பூண்டு ஊறுகாய் எல்லா சாதத்துக்கும் சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். இந்த கேஸ் ட்ரபிள் எல்லாம் ஒன்றும் இருக்காது. அவ்வளோ நல்லாயிருக்கும். தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.